ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஹெல்தியான டேட்ஸ் வச்சு ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/4 கப் அளவுக்கு வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆமண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பாதாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு முந்திரி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட காஞ்ச திராட்சை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உலர்ந்த திராட்சை ரைசன்ஸ் நான் பிளாக் அண்ட் ரெகுலர் சேர்ந்தே நான் 1/4 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உடைக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 250 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துருக்கேன், பேரிச்சம்பழம். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு காஞ்ச மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க டேட்ஸ் பேஸ்ட் இருக்குது இல்லையா, பேரிச்சப்பழம் பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சாட்டே பண்ணும் போது ஊற்றின நெய் எல்லாமே அந்த டேட்ஸில் நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு மாஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா டேட்ஸ் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க நட்ஸ் இருக்குது இல்லையா, ட்ரை ஃப்ரூட் நட்ஸு, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேம் நம்ம நல்லா லோவில் வச்சிடலாம். வச்சுட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம், பாப்பி சீட்ஸு. ஆட் பண்ணிவிட்டு டேட்ஸும் நட்ஸும் நல்லா மர்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட டேட்ஸ் பேஸ்ட் அடுப்பில் இருக்க சூட்டுக்கு அப்படியே இலக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த இலக ஆரம்பிக்கும் போது அந்த நட்ஸோடு நல்லாவே ஒட்டிக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நட்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். டேட்ஸில் இருக்க இனிப்பே நமக்கு போதுமானது. எந்தவித ஸ்வீட்னரும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக்கிங் ஆப்ஷனாக கூட இருக்கும். அண்ட் அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி கரண்டியோ வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். லெவல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு 6 hours or 7 hours கழித்து நம்ம டிமோல்ட் பண்ணிவிட்டு பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கசகசா நம்ம தூவிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ தட் நமக்கு அந்த கடையில் பர்ஃபி கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் நம்ம கடிக்கும் போது அந்த க்ரன்ச்சினஸும் மெயின்டைன் ஆகும். இதை ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடலாம். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம டேட்ஸ் நல்லா குக் பண்ணதுனால ரெஸ்டிங் பீரியட் விட்டதுக்கப்புறம் கட் பண்ணும் போது நல்லா இந்த மாதிரி கட் ஆகும். இந்த ட்ரை ஃப்ரூட் பர்ஃபியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். ஆர் நீங்கள் பட்டர் பேப்பரில் ரோல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் whenever you need it. இப்போ கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதோட டெக்ஸ்சர் அண்ட் நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஜஸ்ட் நட்ஸ் அண்ட் டேட்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம இதை பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டேட்ஸ் அண்ட் நட்ஸோட நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே டெக்ஸ்சர் இருக்குது. அவ்வளோதாங்க, அட்டகாசமான ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். Have a good day.